ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? வேர்க்கடலை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட அப்புறமா இந்த தோல் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எடுத்துக்கலாம். இப்படி நல்லா கொஞ்சம் ஒன்று ஏதாவது வேஸ்ட் இருந்தால் டேமேஜ் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெறும் இந்த மாதிரி வேர்க்கடலை இந்த தோலை மட்டும் எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி அது மேலே ஒரு தவா வச்சுக்கலாம். தவாவில் இந்த புட்டெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தவா வந்து நம்ம இரும்பு தவா யூஸ் பண்ணுறீங்களா, அந்த தவா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இரும்பு தவா தான் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இது ஃபுல்லாக வந்து கருப்பாகணும். நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து அந்த காலத்தில் நெருப்பில் நம்ம வேர்க்கடலையை போட்டுடுவோம். அது வந்து நல்லா வெந்த அப்புறமா அந்த தோல் வந்து கருப்பாக இருக்கும். நம்ம அதை வந்து ரொம்ப ஈஸியாக உடனே வறுத்துப்பட்டோம். தவாவில் வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்ட அப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதே தவாவில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் நம்ம அப்படியே போட்டு வறுத்துக்கலாம், பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நல்லா வறுத்துட்டு அதே போல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் ரெண்டுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்த அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து இப்படி கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா வறுத்த அப்புறமா இதை நம்ம சலிச்சுட்டு இதை ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். வறுத்து சலித்த அந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகெண்ணெய் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து டை போல் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். இதையே வந்து இந்த வேர்க்கடலை பவுடர் நம்ம கருவேப்பிலை பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி டீ தூளில் வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஏற்கனவே நிறைய ரெமெடிஸ் நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணிங்கன்னா தலையில் நீங்கள் தினமும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யறதுனாலும் பர்மனெண்ட்டாக வந்து ஹேர் நமக்கு பிளாக் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை முடியும் நிரந்தரமாக கருப்பாக்குறதுக்கு ஒரு ஈஸியான சூப்பரான ரெமெடின்னு சொல்லலாம். நேச்சுரலான ரெமெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.